இந்த அருமையான சாயங்கால வேளையிலே இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுக்க முழுமையான இருதயத்தோடு ஆராதனையிலும் தேவ வார்த்தையிலும் தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்த பிள்ளைகளாய் நாம் அவருடைய பாதத்தில் கர்த்தருடைய பாதத்திலே நம்மை பணிந்து, அப்பா, இந்த வார்த்தைகள் என் இதயத்தை தொடத்தக்கதாக நீர் கிருபை தாரும் என்று கேட்க கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் மகிமையின் ராஜாவே, உம்முடைய மகிமை எங்களை மூடிக்கொண்டு உங்களுடைய பிரசன்னத்தால் எங்களை வழி நடத்தி உம்முடைய பிள்ளைகளாக எங்களை சொந்தமாக்கி கொண்டு நீரே எங்கள் தேவன் என்று அறியத்தக்கதாக, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மனம் திரும்பத்தக்கதாக எங்களுக்குள் உம்முடைய மகிமையின் அக்கினி இறங்க எங்கள் பலிபீடங்களை செப்பனித்து உமக்காக ஒப்பு கொடுக்க உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, யாபேசின் ஜெபத்தை போல எங்களை ஆசீர்வதிக்க போகிறவரும் நீர்தான். ஆண்டவரே, எங்கள் எல்லைகள் தேவனுக்கு சொந்தமான எல்லை, தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளின் எல்லைகளை விரிவாக்க போகிற தேவனும் நீர். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை மூடிக்கொள்ளட்டும், பிடித்து கொள்ளட்டும், அழைத்து கொள்ளட்டும், தாங்கி கொள்ளட்டும். உங்களுடைய கரத்தான் எங்களை மூடிக்கொள்ளும் பொழுது துக்கம் எங்களை அணுகாது, வேதனை எங்களை அணுகாது, சத்ருவின் வியாதி, சத்ருவின் கோளாறுகள், பிசாசின் கிரியைகள் எங்களை தொடாதபடிக்கு உங்களுடைய கரம் எங்களை பிடித்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உங்களுடைய கரம் எங்களை பிடித்து கொள்ளும் பொழுது நாங்கள் சகல ஆபத்துக்கும் விலக்கி மீட்டு காக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஜீவிக்க மெய் தேவனாகிய உம்மையே துதித்து பாட கிருபைத்தாங்க. அதே சீக்கிரத்திலே நாங்கள் ஆலயத்தில் சென்று உம்மை துதிக்கத்தக்கதாக கிருபைத்தாங்க. தகப்பனே, வாஞ்சையுள்ள ஆத்துமாக்களை நீர் பார்த்து காத்து கொண்டிருக்கிறீரப்பா. மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமா உண்மையை தாகம் கொண்டு கதறுகிற பிள்ளைகளாய் எங்களை வைத்திருவதற்காக ஸ்தோத்திரம். கூடிய சீக்கிரத்திலே அப்பா, பெரிய காரியங்களை நான் செய்வேன், எந்த ஜாதியாலும் செய்யப்படாத காரியத்தை நான் உனக்கு செய்யும் பொழுது ஜனங்கள் அதை பார்ப்பார்கள், உன்னோடு கூட இருக்கிறவர்களும் அதை கேள்விப்படுவார்கள். நான் உன் தேவன் பெரிய காரியங்களை வாய்க்க செய்வேன் என்று சொன்ன வாக்கு மாறாத ஒரு கையில் ஒப்பு கொடுத்து ஆராதனையிலும் தேவ வார்த்தையிலும் நம்மை நாமே முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி தேவ வார்த்தைக்குள் பிரவேசிக்க கிருபை தர மன்றாடுகிறோம் தகப்பனே. ಕರ್ತರ್ நல்லவர், அவர் மிகவும் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು, ಅವರು ಬಹಳ ಬಹಳ ದೊಡ್ಡವರು ಮತ್ತು ಒಳ್ಳೆಯವರು. அவர் தொடங்கினதை அவரೇ ಮುಡಿத்து காமிப்பார். ಅವರು ಮಾಡಬೇಕೆಂಬುದನ್ನ ಅವರು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. அவர் தொடங்கினதை ಆರಂಭಿಸುವುದನ್ನ அவரே முடித்து காமிப்பார். அவரೇ ಅದನ್ನ ಮುಗಿಸಿ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. காலை வேளையிலே பாடின ஒவ்வொரு பாடலுடைய அர்த்தங்களிலே நாங்கள் முழுகி இருந்தால், ಬೆಳಿಗ್ಗೆ ನಾವು ಹಾಡಿದಂತ ಒಂದೊಂದು ಹಾಡಿನ ಅರ್ಥಗಳಲ್ಲಿ ನಾವು ಮುಳುಗಿದ್ದರೆ ஒவ்வொரு வார்த்தைகளும் கூட அது அதிசயமாக வழி நடத்துகிறதாகவே இருக்கிறது. ಒಂದೊಂದು ವಾಕ್ಯವೂ ಸಹ அதிசய உள்ளதாಗಿ ನಮ್ಮನ್ನ ದಾರಿ ತೋರಿಸಿ ನಡೆಸುವಂತದ್ದಾಗಿದೆ. நிறைய பேர் அந்த Facebook லைவ் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஆராதனை நல்லா இருக்கிறது என்று சொல்லி பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். ಫೇಸ್ಬುಕ್ ಲೈವ್ ನಲ್ಲಿ ನೋಡಿದಂತ ಆರಾಧನೆ ಅಂತ ನೋಡಿದಂತಹ ಜನರು ಅದು ಆರಾಧನೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಎಂದು ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಕಮೆಂಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஜெப ஆவியை ஊற்றும் ஐயா என்று சொல்லுகிற பாடலை பாடும்போது நிறைய பேர் இந்த பாடலை உணர்ந்து பாடியிருக்கிறார்கள். ಪ್ರಾರ್ಥನೆಯ ಆತ್ಮವನ್ನ ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸಿ ಎಂಬ ಹಾಡನ್ನ ಹಾಡುವಾಗ ಎಷ್ಟೋ ಜನರು ಅದನ್ನು ಅನುಭವಿಸಿ ಹಾಡಿದ್ದಾರೆ. ஏன் இந்த பாடலை மட்டும் நிறைய முழுக முடிந்தது? ಯಾಕೆ ಈ ಹಾಡಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಾವು ಬಹಳವಾಗಿ ಅದರೊಳಗೆ ಮುಳುಗಲು ಸಾಧ್ಯವಾಯಿತು? எல்லாருடைய ஆத்மாவும் அதேதான் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் ஜெபம் தேவை என்று எல்லாருக்கும் தெரியும். ಎಲ್ಲರ ಆತ್ಮವು ಸಹ ಆ ಒಂದು ಆತ್ಮಕ್ಕಾಗಿಯೇ ದಾಹಕೊಂಡಿದೆ. ಯಾಕೆಂದರೆ ಹೌದು, ಜಪದ ಆತ್ಮವು ಎಲ್ಲರಿಗೂ ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. ஜெபம் குறைவாய் இருக்கிறது, ஜபிக்க முடியவில்லை என்று சொல்லி ஆத்மா சொல்லிக் கொண்டிருக்கும் போது நாங்கள் கேட்காமல் இருக்கிறோம்.
ಪ್ರಾರ್ಥನೆಯ ಕೊರತೆ ಇದೆ, ನನ್ನ ಆತ್ಮವು ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿ ನಾವು ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஆனால் இந்த பாடலை பாடிட்ட உடனே உள்ளத்திலிருந்து எல்லாருடைய நாவுகளும் ஒன்றாய் சேரும்போது ஆமென், என்னோட உள்ளமும் அப்படிதான், எனக்கும் ஜெப ஆவியை தாரும் என்று சொல்லி முழுங்க முடிந்தது. ಈ ಹಾಡನ್ನ ಹಾಡುವಾಗ ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ನಾಲಿಗೆಗಳು ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಹೌದು ನಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಆತ್ಮವನ್ನ ಸುರಿಸಿ ಎಂದು ಹೇಳಿ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಒಟ್ಟಾಗಿ ಆರಾಧಿಸಿದ್ದೇವೆ. அவருடைய அறைக்குள்ள எங்களை இழுத்து செல்ல வேண்டும். ಅವರ ಒಂದು ಕೋಣೆಯೊಳಗೆ ನಮ್ಮನ್ನ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. அவர்தான் எங்களை எடுத்துக்கொண்டு செல்வார். ಅವರೇ ನಮ್ಮನ್ನ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. நிறைய செய்திகளை நான் இப்பொழுது படித்துக் கொண்டிருந்தேன். ಎಷ್ಟೋ ಸಂದೇಶಗಳನ್ನ ನಾನು ಓದಿಕೊಂಡಿದ್ದೆ. இன்றைக்கு பெங்களூர்ல பார்க்கும்போது ಇವತ್ತು ನಾವು ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ನೋಡುವಾಗ பயங்கரமான மழை, ಭಯಂಕರವಾದ ಮಳೆ, மழையினால் பயங்கரமான ஆபத்துக்கள் வந்திருக்கிறது. ಮಳೆಯಿಂದಾಗಿ ಭಯಂಕರವಾದ ಆಪತ್ತುಗಳು ಕೂಡ ಸಂಭವಿಸಿದೆ. ஒரு பக்கம் கொரோனா, ಒಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಕೊರೋನಾ, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது உலகத்துல அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அது எழுந்து கொண்டிருக்கிறது. ಇನ್ನೊಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಅದು ತನ್ನ ಮ್ಯಾಗ್ನೆಟಿಕ್ ಫೀಲ್ಡ್ ಇಂದ ಅದು ತನ್ನ ಸೆಳೆದುಕೊಂಡಿದೆ. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அது இழந்து விட்டது என்று சொன்னால், ಮ್ಯಾಗ್ನೆಟಿಕ್ ಫೀಲ್ಡ್ ಅದು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ நீங்க சேட்டலைட்ஸ் எல்லாம் வர்க் ஆகாது. ನಮ್ಮ ಸ್ಯಾಟಲೈಟ್ ಗಳು ವರ್ಕ್ ಆಗುವುದಿಲ್ಲ. அப்படி என்றால் நமக்கு போன் இன்டர்நெட் எல்லாம் கிடையாது. ಹಾಗಾದರೆ ನಮಗೆ ಫೋನ್ ಇಂಟರ್ನೆಟ್ ಕನೆಕ್ಷನ್ ಯಾವುದು ಸಹ ನಮಗೆ ಸಿಗುವುದಿಲ್ಲ. எதுல நாங்கள் கனெக்ட் ஆகி கொண்டிருக்கிறோமோ அந்த கனெக்டிவிட்டியே இருக்காது. ನಾವು ಯಾವುದರ ಮುಖಾಂತರ ನಾವು ಕನೆಕ್ಟ್ ಆಗಿದ್ದೇವೋ ಆ ಒಂದು ಕನೆಕ್ಟಿವಿಟಿಯೇ ಇರುವುದಿಲ್ಲ. இன்னொரு ராஜஸ்தான்ல பார்க்கும்போது இன்னைக்கு வெட்டுக்கிளிகள் வந்து பயங்கரமான ಕಾರ್ಯಗಳೇ செய்து விட்டிருக்கிறது. ನಾವು ರಾಜಸ್ಥಾನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆ ಲುಕಸ್ಟ್ಗಳು ಬಂದು ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ, ಮಿಡತೆಗಳು ಬಂದು ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿದೆ. ஒரே நாள் எத்தனை வார்த்தைகளை படிக்கும் போது எவ்வளவு அதிர்ச்சியான வார்த்தைகள். ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಇಷ್ಟು ಒಂದು ನ್ಯೂಸ್ ಅನ್ನ ನೋಡುವಾಗ ಎಷ್ಟು ಅದು ಭಯಂಕರ ಉಳ್ಳದು. நிம்மதியாக ஒரே இடத்துல இருக்க முடியும் என்று சொன்னால் அது தேவனுடைய பிரசன்னத்துல மட்டும்தான். ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ನಾವು ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂದು ಅದು ಭಾವಿಸಿದರೆ ಅದು ದೇವರ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ. ஒரு பக்கம் தோணுகிறது இந்த மாதிரி பயங்கரமான நியூஸ் வர்றதுனாலதான் ஜனங்க கூட இப்பொழுது ஆண்டோட பாதத்துக்கு ஓடி வராங்களோ என்னவோ என்று சொல்லி ಅದು ವೇಳೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ಭಯಂಕರವಾದ ನ್ಯೂಸ್ ಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ಜನರು ದೇವರ ಒಂದು ಸನ್ನಿಧಿಗೆ ಬರಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஏன்னா இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார்டிங்ல ஐயோ சபையிலேயே எப்படிதான் ஆராதிக்க போறோம், எப்படி துடித்த உள்ளம். ಈ ಒಂದು ಕೊರೋನಾ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುವಂತ ಒಂದು ದಿನಗಳಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ಆರಾಧನೆ ಇಲ್ಲವೇ, ಸಭೆಗಳು ಇಲ್ಲವೇ ಎಂದು ಹೇಳಿ ಮಿಡಿಯುತ್ತಿದ್ದಂತಹ ಹೃದಯಗಳು அப்படியே அதே குறைந்து போயிடுச்சு. மனுஷன் ಅದಕ್ಕೆ ಒಟ್ಟರು போயிட்டான். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅದು ಕೊರತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಅದಕ್ಕೆ ಅವರು ಅಂಟಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಯಿತು. ஆனா திருப்பி இந்த செய்திகளா வரும்போது ஐயோ ஆபத்து வருகிறதே என்று சொல்லும்போதுதான் தேவனை தேடுகிறார்கள். ಅದೇ ಈ ರೀತಿಯಾಗಿ ನ್ಯೂಸ್ ಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ಅಯ್ಯೋ ಮತ್ತೆ ಆಪತ್ತುಗಳು ಸಂಭವಿಸಿದೆ ಎಂದು ಹೇಳಿ ಅವರು ದೇವರ ಒಂದು ಸನ್ನಿಧಿಗೆ ಓಡಿ ಬರುತ್ತಾರೆ. தேவர மக்களே, தேவன பிரசன்னத்துல எப்போதுமே இருப்போம். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಇರೋಣ. அது எங்களால முடியாது, உண்மைதான். ಅದು ನಮ್ಮಿಂದ ಆಗಲ್ಲ, ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಸತ್ಯವೇ. விரும்புகிறவர் அதை செய்து முடிப்பார். ಆದರೆ ಇಷ್ಟಪಡುವವರು ಅದನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. அவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறதான் அவரும் விரும்புகிறார். ಅವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಇರುವುದನ್ನೇ ದೇವರು ಸಹ ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. உங்களுடைய சித்தம் அதே ஆகிறது என்றால், ನಿಮ್ಮ ಚಿತ್ತವು ಅದೇ ಆಗಿದ್ದರೆ தேவன் உங்களையும் உள்ளே அழைத்து செல்வார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಒಳಗಡೆ ಸೆಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை சொல்வோம். ನಾವು ನಮ್ಮ ಒಂದು ಬೇಡಿಕೆಗಳನ್ನ ಹೇಳೋಣ. பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே, ನೋಡುತ್ತಿರುವಂತಹ ಎಲ್ಲರೂ ಸಹ தேவனை நோக்கி சொல்வோம், ஆண்டவரே உங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னை அழைத்து செல்லும் ஆண்டவரே. ದೇವರನ್ನ ನೋಡಿ ಹೇಳೋಣ, ನಿಮ್ಮ ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದ ಒಳಗಡೆ ನಮ್ಮನ್ನು ಸೆಳೆದುಕೊಳ್ಳಿ ಎಂದು ಹೇಳಿ பாடுவோம். ಹಾಡೋಣವೇ. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னையும் அழைத்து செல்லும் உந்தன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னையும் அழைத்து செல்லும் பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழுவிடும்
பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி செல்வோம். ஆராதனை, 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 ஆராதனை.
ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவரே நீரே கனத்துக்கு பாத்திரரே நீரே மகிமைக்கு உடையவரே உம்மை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவரே கனத்துக்கு பாத்திரரே நீரே என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவரே நீரே கனத்துக்கு பாத்திரரே நீரே மகிமைக்கு உடையவரே உம்மை என்றும் ஆராதிப்பேன் நீரே 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 கனத்துக்கு உடையவரே உம்மை என்றும் ஆராதிப்பேன் உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன் அவருடைய சமூகத்தில் செல்வோம் உம்மை என்றென்றும் நான் ஆராதிப்பேன் தாவீது சொன்னதைப் போல வேற இடத்துல நான் 1000 நாட்கள் வாழ்வதை விட உம்மிடத்திலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே ஒரு நாள் அது மேலானது. உம் சமூகத்திலிருந்து நான் விட்டு தெரியாமல் இருக்கும்படியாக அப்பா உம் சமூகம் எனக்கு போதும். மோசே சொன்னதைப் போல உம் சமூகம் என்னை வழி நடத்தி விட்டால் நான் எங்கேயும் செல்ல மாட்டேன். நீர் எனக்கு முன்பதாக செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய பயணத்தை நான் தொடங்குவேன். நாங்களும் அவரோடு சேர்ந்து செல்வோம். ஆண்டவரே நீர் எனக்கு போதும். ஆண்டவரே உம் சமூகம் எனக்கு ஆனந்தம். ஆண்டவரே உங்க பாதத்தை என்றென்றும் நான் முத்தம் செய்வேன். அன்று மரியாள் செய்ததைப் போல அவருடைய பாதத்தை முத்தமிட்டு செல்வோம். ஆண்டவரே உடைய சமூகம் எவ்வளவு ஆனந்தம். எங்கேயும் எனக்கு இந்த ஆனந்தம் கிடைக்கவில்லை. எல்லா பக்கமும் கண்ணீர் தான், வேதனையான கண்ணீர். உங்களோட பாதத்துல மட்டும்தான் எனக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது. நீர் எனக்கு போதும் இயேசுவே. நீர் எனக்கு போதும். இந்த சமூகம் எனக்கு ஆனந்தம். இந்த பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தம்.
உம்மை என்று யாரும் இல்லை. ஓ ஃபாதர், நீரே போதும், நீரே போதும். ஓ லார்ட், நீரே போதும் என் வாழ்விலே. உம்மை என்று யாரும் இல்லை, உம்மை என்று யாரும் இல்லை. உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே. உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே. உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே. ஓ ஃபாதர், உம்மை என்று யாரும் இல்லை. நீரே போதும் என் வாழ்விலே. உம்மை என்று யாரும் இல்லை. உங்க பக்கத்துல யாராரும் இருக்கிறார்கள் என்று சொன்னார், இல்லை உங்க பக்கத்துல இல்லாமல் கொஞ்சம் தூரத்துல இருந்தாலும் சரி, அவங்க உங்க பக்கத்துல உட்கார வச்சு, இல்லை என்றால் முட்டி போட வைத்து அவளை கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, உம்மை என்று எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி ஒன்றாக சேர்ந்து சொல்லுவோம். எல்லாருமே கரங்களை பிடித்துக் கொண்டு ஒரே மனதோடு செல்வோம். எனக்கு உங்களை விட்ட வேற யாரும் இல்லை ராஜா. நான் தனிமையில இருக்கும்போது, நான் பாவத்துல இருக்கும்போது, நான் கண்ணீர்ல இருக்கும்போது என்னை தேடி வந்தது நீங்க. நான் சோதனையில இருக்கும் போதும், வேதனையில இருக்கும் போதும் எனக்கு விடுதலை தருவதும் நீங்க. எனக்கு அன்பு காமிக்கிறதிலும் பாசம் வைப்பதிலும் உம்மை போல யாருமே இல்லை. ஓ ஒளியாய் வந்தீரே, கைகளை பிடித்துக் கொடுக்க ஒவ்வொருத்தர் மேலும் அவருடைய வார்த்தைகள் சொல்லும் போது, நீர் போதும் என்று சொல்லும் போது, மரியாதைக்காக பேசின தேவனே, எங்களுக்காகவும் பேசுவீர் என்று விசுவாசிக்கிறேன். உங்க பாதம் போதுமான, உன் சமூகம் போதுமான, வேற எங்கேயும் எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. கரங்களை பிடித்துக் கொண்டு ஒரே மனதோடு, உண்மை மனதோடு, ஓ இயேசுவே, உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே. உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். ஆமென். உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தம். உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய். செல்வமா, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே. உம்மை என்று யாரும் இல்லை. உம்மை நீரே போதும் ஆவியானவரே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் என் வாழ்விலே.
நாட்களில் எந்த சயின்டிஸ்ட் கிட்டையும் எந்த பொலிட்டிஷியன் கிட்டையும் நாங்கள் போக முடியவில்லை. யாருக்கும் பதில் தெரியாமல் இருக்கிற நேரங்களில் எங்களுக்கு வாழ்க்கையை குடித்தவர் தான் வழிகாட்ட முடியும், வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியும். என் தனிமையின் நேரங்களில் எனக்கு துணையா இருப்பதும் நீங்க தான். என் வேதனையின் நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்து என்னை மலர செய்வதும் நீங்கள் தான். என் வாழ்க்கையில சந்தோஷமே நீங்கள் கூட இருப்பதுதான். உங்களுடைய பிரசனம் கூட இருந்தால் நாங்கள் மன மகிழ்ச்சியோடு இருப்போம். எனக்கு ஆனந்தமே நீங்க தான். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் என் வாழ்வில். உம்மை என்று யாரும் இல்லை, உம்மை என்று யாரும் இல்லை. இயேசுவை பார்த்து செல்வோம். உந்தன் சமூகம், உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தம். நீங்க கூட இருக்குதா சந்தோஷம் ஆண்டவரே. பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன், உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தம். பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் என் வாழ்வில். உம்மை அன்றே யாரும் இல்லை, உம்மை அன்றே யாரும் இல்லை. நீரே போதும் என் வாழ்வில். ஆண்டவரே, உம்மை அன்றே யாரும் இல்லை. அப்பா, உங்க சமூகத்தில் முட்டி போட்டுக் கொண்டிருப்பவர்கள், உங்க பாதம் போதும் என்று உங்க பாதத்தை பிடித்து முத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள், உங்க சமூகதான் எனக்கு ஆனந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், ஒரு விசை உங்களுடைய கரங்களை நீட்டி உங்கள் தலைமையில கைகளை வைத்து என்னோடைய பிரியமான பிள்ளைகளே என்று சொல்லும்படியாக, உறுதியான ஆவியை தரும்படியாக, தள்ளாடும் முழங்கால்களையும் கூட விழுந்து போய் இருக்கிற ஒவ்வொரு எலும்பையும் கூட நீ மீண்டுமாக எழுப்பும்படியாக, உறுதிப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன், தூய்மையாக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரியமான ஜனங்களையும் நீர் உங்களுடைய கரங்களினாலே கரங்களை நீட்டி அவருடைய கரங்களில் அவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக செபிக்கிறேன். யாராலும் ஆறுதல் சொல்ல முடியாத சூழ்நிலையில உம்முடைய பிரசனம், உங்களுடைய சமூகம் தான் எங்களுக்கு ஆறுதல். ஓ இயேசுவே, நீ வந்தாதா சந்தோஷம். ஓ Father, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களோடு கூட வாழ்த்துகிறேன். ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದ ಮುಖಾಂತರ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸಹ ವಂದಿಸುತ್ತೇನೆ. இந்த மாலை நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை, ಈ ಒಂದು ಸಾಯಂಕಾಲದ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವಂತಹ ವಾಕ್ಯವು 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை, 1 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. யாபேசின் ஜெபத்தை குறித்து இது பேசுகிறது. ಯಾಬೇಸಿನ
ಪ್ರಾರ್ಥನೆಯ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இங்க யாபேசின் தாய் ಇಲ್ಲಿ ಯಾಬೇಸಿನ ತಾಯಿಯು அவள் சொல்லுகிறாள், ಅವಳು ಹೇಳುತ್ತಾಳೆ, நான் துக்கத்திலே இவனை பெற்றபடியால் ನಾನು ದುಃಖದಿಂದಲೇ ಇವನನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದ ನಿಮಿತ್ತದಿಂದ இவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறேன். ಇವನಿಗೆ ಯಾಬೇಸ್ ಎಂದು ಹೇಳಿ ಹೆಸರಿಟ್ಟಿದ್ದೇನೆ. யாபேஸ் என்றால் ಯಾಬೇಸ್ ಎಂದರೆ துக்கத்தினால் பிறந்தவன் என்று. ದುಃಖದಿಂದ ಹುಟ್ಟಲ್ಪಟ್ಟವನು ಎಂದು ಹೇಳಿ. ಸಾಧಾರಣವಾಗಿ ஒரு பெண் ಒಂದು ಹೆಣ್ಣು கர்ப்பம் தரித்திருந்தால் ಗರ್ಭವತಿಯಾದಾಗ எல்லாம் அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், ಅವಳಿಗೆ ಒಂದು ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸಂತೋಷ கணவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், ಗಂಡನಿಗೆ ಒಂದು ಸಂತೋಷ ಉಳ್ಳವನಾಗಿರ್ತಾನೆ. வீட்டுக்கு அனைவருக்கும் அப்படிப்பட்ட சந்தோஷம். ಅಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತವರು ಸಹ ಎಲ್ಲರೂ ಸಹ ಸಂತೋಷದಿಂದ ಇರುತ್ತಾರೆ. ಕಾರಣವೇನೆಂದರೆ தன் மூலமாக ஒரு ஜீவன் உலகத்திற்கு வருகிறது என்பதற்காக ಮುಖಾಂತರವಾಗಿ ಒಂದು ಜೀವವು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿ. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ಆದರೆ ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ இந்த தாய் சொல்லுகிறாள், ಈ ತಾಯಿಯು ಹೇಳುತ್ತಾಳೆ, நான் துக்கத்திலே இந்த பிள்ளையை பெற்றபடியால் ನಾನು ದುಃಖದಿಂದಲೇ ನಾನು ಈ ಮಗುವಿಗೆ ಹುಟ್ಟಿಸಿದ್ದರಿಂದ இவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறேன் என்று. ಇವನಿಗೆ ಯಾಬೇಸ್ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟೆನು ಎಂದು. ஏன் எப்படிப்பட்ட துக்கம் இவளுக்கு? ಆ ರೀತಿಯಾಗಂದ್ರೆ ಇವಳಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ದುಃಖವು? ஒருவேளை இந்த குழந்தை கர்ப்பம் தரித்த உடனே ಒಂದು ವೇಳೆ ಈ ಮಗುವು ಗರ್ಭದಲ್ಲಿರುವಾಗಲೇ இவனுடைய கணவன் இறந்து போயிருக்கலாம், ಇವಳ ಗಂಡನು ಸತ್ತು ಹೋಗಿರಬಹುದು, ஒருவேளை வறுமையா இருந்திருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಅವಳು ಬಡವಳಾಗಿರಬಹುದು, ஒருவேளை வியாதியா இருந்திருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ವ್ಯಾಧಿಯಿಂದ ನರಳುತ್ತಿರಬಹುದು, யாரும் கவனிக்காத முறையில் ஒரு அனாதையா இருந்திருக்கலாம், ಯಾರು ಗಮನಿಸುವುದ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಅನಾಥೆಯಾಗಿರಬಹುದು. ஐயோ இந்த குழந்தையை பெற்றுவிட்டால் குழந்தையை நான் எப்படி வளர்ப்பது என்று வேதனை இருந்திருக்கலாம். ಅಯ್ಯೋ ಈ ಮಗುವನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದರೆ ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವನನ್ನು ಸಾಕುವುದು ಎಂದು ಹೇಳಿ ಅವಳು ಚಿಂತಿಸಿರಬಹುದು. ஆகவே இந்த குழந்தைக்கு ಈ ಒಂದು ಮಗುವಿಗೆ துக்கத்திலே பெற்றதினால் ದುಃಖದಿಂದ ಹುಟ್ಟಿದ ನಿಮಿತ್ತದಿಂದ யாபேஸ் என்று பெயரிடுகிறார். ಯಾಬೇಸ್ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟಳು. அது மாத்திரமல்ல, மிகவும் கஷ்டத்திலும் கண்ணீரும் வேதனையும் இந்த குழந்தையை வளர்க்கிறாள். ಬಹಳ ಕಷ್ಟದಿಂದ ವೇದನೆಯಿಂದ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಈ ಮಗುವನ್ನು ಬೆಳೆಸುತ್ತಾಳೆ. எத்தனையோ கஷ்டங்கள் படுகிறாள், ಎಷ್ಟೋ ಕಷ್ಟಗಳನ್ನು ಪಡುತ್ತಾಳೆ. யாபேஸ் வளர்கிறான், ಯಾಬೇಸನು ಹುಟ್ಟಿ ಬೆಳೆಯುತ್ತಾನೆ. வளர்ந்த பிறகு கூட ಇವನು ಬೆಳೆದ ನಂತರವೂ ಸಹ வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை, ಇವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷವಿಲ್ಲ, சமாதானம் இல்லை, ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. யார் எதிர்நோக்கி இருந்தானோ ಇವನು ಯಾರನ್ನ ಎದುರು ನೋಡಿ ಇರುತ್ತಾನೋ எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். ಎಲ್ಲರೂ ಸಹ ಅವರನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. ಕಡೆಯಲ್ಲಿ ஆண்டவரத்துல ஓடி போறான், ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான், ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ, ஆண்டவரே ದೇವರೇ என்னை ஆசீர்வதியும், ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, என் எல்லையை பெரிதாக்கும், ನನ್ನ ಪ್ರಾಂತ್ಯವನ್ನು ವಿಸ್ತಾರಪಡಿಸಿ, என் கரங்களை பிடித்து என்னை நடத்தும், ನನ್ನ ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನೀವು ನಡೆಸಿರಿ, என்னை எல்லா விதமான தீமையிலிருந்தும் தீங்கு விலக்கி காத்துக்கொள்ளும், ನನ್ನನ್ನು ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಕೆಟ್ಟದಿಂದ ನೀವು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು. ஒரு மனுஷனுக்கு முக்கியமா தேவைப்படுறது ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಅವಶ್ಯಕತೆ ಇರುವುದು தேவனுடைய ஆசீர்வாதம். ದೇವರ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒன்று இருந்தால் மாத்திரம் ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಒಂದು ಇದ್ರೆ ಮಾತ್ರವೇ உலகத்தில் எல்லா விதத்திலும் சம்பாதித்து விடலாம். ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲವನ್ನೂ ಸಂಪಾದಿಸಲು ಸಾಧ್ಯ. ஆசீர்வாதத்தில் இரண்டு விதமான ஆசீர்வாதம். ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿಯೂ ಸಹ ಎರಡು ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. ஒன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ಒಂದು ಲೌಕಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದವು, இன்னொன்று தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், ಮತ್ತೊಂದು ದೇವರಿಂದ ಬಂದಂತ ಆಶೀರ್ವಾದ, ஆத்மீக ரீதியான ஆசீர்வாதம். ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಾದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವು. இவருக்கு தேவைப்பட்டது தேவனுடைய ஆசீர்வாதம். ಇವರಿಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇದ್ದಿದ್ದು ದೇವರಿಂದ ಬರುವಂತ தேவனுடைய ஆசீர்வாதம் ஒன்று இருந்தால் மாத்திரம், ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಒಂದು ಇದ್ದರೆ ಮಾತ್ರವೇ இந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விடும். ಈ ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲವನ್ನೂ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ஒரு உதாரணம் சொல்றேன். ಒಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ஒரு பெரிய பணக்காரர் ಒಂದು ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತನು ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றதுக்கு பிரசங்கத்தை போய் கேட்டு இருக்காரு. ಒಬ್ಬ ಸೇವಕನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದನ್ನ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಹೋದನು. அவர் பிரசங்கத்தை முடிச்ச பிறகு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது பெரிய பணக்காரனுக்கு. ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ ನಂತರ ಈ ಒಂದು ಶ್ರೀಮಂತನಿಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ. அவர்கிட்ட போறாரு, ಅವರ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ, போயிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாரு. ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ಅಯ್ಯ தயவு செய்து ದಯವಿಟ್ಟು நாளைக்கு நீங்க வீட்டுக்கு வந்து ನಾಳೆ ನೀವು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದು மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வரணும் ஐயா, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನೀವು ಉಪಹಾರವನ್ನು ಸೇವಿಸಬೇಕು ಎಂದು ಹೇಳಿ ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாரு. ಅವರಲ್ಲಿ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಒಂದು ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அதிகப்படியா கேட்டபடியா ஒரு ஊழியக்காரர் ஒத்துக்கிறார். ಅದನ್ನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣವೇ ಆ ಸೇವಕನು ಬರುವಂತೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஒரு அட்ரஸ் வாங்கிக்கிறார், எங்க இருக்காருன்னு. ಅವರ ಅಡ್ರೆಸ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳಿ. ஊழியக்காரர் அட்ரஸ் வாங்கிக்கிறார், பணக்காரர் ಸೇವಕನ ಅಡ್ರೆಸ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಈ ಶ್ರೀಮಂತನು. நாளை நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன், ನಾಳೆ ನಾನು ಬಂದು ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. சரி 8 மணிக்கு நான் உங்க இடத்துக்கு வரேன், ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ನಾನು 8 ಗಂಟೆಗೆ ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬರುತ್ತೇನೆ, நீங்க ரெடியா இருங்க, ನೀವು ತಯಾರಾಗಿರಿ, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. அதே பிரகாரமாக அடுத்த நாள் காலை ಅದೇ ಮಾರನೆಯ ದಿನ 8 மணி சரியா 8 ಗಂಟೆ ಸರಿಯಾಗಿ ஒரு பெரிய பிளைமவுத் கார் ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರು
அந்த காலத்துல பிளைமவுத்ல ஒரு ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்கிட்ட தான் இருக்க கார் அது. ಪ್ಲೈಮೌತ್ ಎಂಬ ಬ್ರ್ಯಾಂಡ್ ಅನ್ನು ನೋಡುವಾಗ ಅದು ದೊಡ್ಡವರು ಬಳಸುವಂತಹ ಒಂದು ಕಾರುಗಳು, ಹಣವಂತರು ಶ್ರೀಮಂತರು ಬಳಸುವಂತಹ ಕಾರು. அப்படிப்பட்ட கப்பலை போல அந்த ஆள் இருக்கிற இடத்துல நின்னு போச்சு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬಂದು ಬೆಟ್ಟ அங்க போய் நிக்குது அவங்க வீட்டுக்கு. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತದೆ ಅವ್ರ ಮನೆ ಹತ್ರ. ಅವರ ಮನೆಯ ಹತ್ತಿರ. அங்க பாக்குறவங்க பயங்கர எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿರುವಂತವರೆಲ್ಲರಿಗೂ ಸಹ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯ. இப்படிப்பட்ட கார் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರನ್ನು ನಾವು ಇದುವರೆಗೂ ನೋಡೇ ಇಲ್ಲವೇ? ಎಲ್ಲ ಆಶ್ಚರ್ಯಪಡ್றாங்க. ಎಲ್ಲರೂ ಸಹ ಆಶ್ಚರ್ಯಪಡುತ್ತಾರೆ. ஊழியக்காரர் வந்து கார்ல உட்கார்றாரு. ಇವ ಸೇವಕರು ಬಂದು ಕಾರಿನಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு. ಅವರ ಮನೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. வீட்டுல பார்த்த உடனே பெரிய பயங்கரமான வீடு. ಅಲ್ಲಿ ಮನೆ ಒಳಗಡೆ ಹೋದ ತಕ್ಷಣ ಅದು பெரிய மாளிகை, ದೊಡ್ಡ ಒಂದು ಮನೆ, ஒரு அரண்மனை மாதிரி ಒಂದು ಅರಮನೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ. உள்ள போறாரு. ಒಳಗಡೆ ಹೋಗುತ್ತಾರೆ. எல்லாம் பரிமாணப்படுது. ಎಲ್ಲವೂ ಸಹ ತಯಾರಾಗಿದೆ. சாப்பாடெல்லாம் பரிமாணப்படுது. ಎಲ್ಲ ಊಟವೂ ಸಹ ಅಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ತಯಾರಿಸಿ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದರು. ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுறதுக்கு ஆரம்பிச்சாரு. ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಅದನ್ನು ತಿನ್ನಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு ಅದೆಲ್ಲ ಮುಗಿದ ನಂತರ நீங்க வாங்க எங்க வீட்டை வந்து சுத்தி பாருங்க, ನನ್ನ ಮನೆಯನ್ನು ನೀವು ಸುತ್ತಿ ನೋಡಿರಿ, ஒரு ஜெபம் பண்ணுங்கன்ற ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನೀವು ಮಾಡಿ ಎಂದು ಹೇಳಿದರು. ஒரு ரூம் எல்லாத்துக்கும் காமிக்கிறார். ಅವರು ಎಲ್ಲಾದ ಒಂದೊಂದು ಕೋಣೆಯಲ್ಲಿಯೂ ಹೋಗಿ ಅವರು ನೋಡುತ್ತಾರೆ. இவர் பெரிய ஆச்சரியம். ಇವರಿಗೆ ದೊಡ್ಡ ಆಶ್ಚರ್ಯ. வீடு இப்படிப்பட்ட இதா இருக்கே, ಅಯ್ಯೋ ಏನು ಈ ಮನೆ ಇಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ಎಂದು இது வீடா இல்ல பேலஸா என்று. ಇದು ಮನೆಯೋ ಇಲ್ಲ ಅರಮನೆಯೋ ಎಂದು. இன்னொரு கடைசியாக ಕಡೆಯದಾಗಿ ஒரு பெரிய ரூமுக்கு ಒಂದು ದೊಡ್ಡ ಕೋಣೆಗೆ லாக் போட்டுட்டு இருக்க, ಅದಕ್ಕೆ ಬೀಗವನ್ನ ಹಾಕಿದ್ದಾರೆ. அந்த லாக்க போய் திறந்துட்டு ಆ ಬೀಗವನ್ನ ತೆಗೆದಾಗ கதவு ஓபன் பண்ண உடனே ಅದು ಬಾಗಿಲು ತೆರೆದ ತಕ್ಷಣವೇ பயங்கரமான சத்தம், ಒಂದು ಭಯಂಕರವಾದ ಶಬ್ದ ಎಂದು ಹೇಳಿ யாருன்னு பார்த்தாக்கா அவங்க கை கால் சங்கிலில கட்டி போட்டிருக்க ஒரு லேடியே. ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಒಂದು ಹೆಂಗಸನ್ನ ಕೈ ಕಾಲನ್ನ ಅವರು ಸರಪಣಿಯನ್ನ ಹಾಕಿ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. இவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுது. ಇವರಿಗೆ ಒಂದೇ ಆಶ್ಚರ್ಯ. கேக்குறாரு, ஐயா இது யார் ஐயான்னு. ಅವರು ಕೇಳುತ್ತಾರೆ, ಅಯ್ಯ ಇದು ಯಾರು ಎಂದು ಹೇಳಿ. இவர் சொல்றாரு, ಇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, பாஸ்டர் ಅಯ್ಯ எங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு, ದೇವರು ಬಂದು ನನಗೆ ಎಲ್ಲವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கல, ಆದರೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸಮಾಧಾನವನ್ನು ನನಗೆ ಕೊಡಲಿಲ್ಲ. எங்க வைஃப் அவங்க எங்க சொந்த வைஃப் எனக்கு ನನ್ನ ಹೆಂಡತಿ ಇದು சுமார் 8-10 வருஷமா இப்படிதான் இருக்கிறாங்க. ಸುಮಾರು 8-10 ವರ್ಷದಿಂದ ಈ ರೀತಿಯಾಗಿಯೇ ಇದ್ದಾರೆ. எத்தனையோ டாக்டர் கிட்ட காமிச்சாச்சு, ಎಷ್ಟೋ ವೈದ್ಯರ ಬಳಿಯಲ್ಲಿ ತೋರಿಸಿ ಆಯ್ತು. திறந்து விட்டா போதும் எல்லாரும் வந்து பயங்கரமா அடிச்சு துரைக்கிறாங்க. ಇವರನ್ನ ಬಿಡಿಸಿ ಬಿಟ್ಟರೆ ಎಲ್ಲರೂ ಬಂದು ನಮ್ಮನ್ನ ಬೈಯುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಿದರು. அத சங்கிலி போட்டு கட்டி இருக்கிறோம், ಅದರಿಂದಲೇ ಅವಳನ್ನ ನಾನು ಸರಪಣಿ ಹಾಕಿ ಕಟ್ಟಿ ಹಾಕಿದ್ದೆ. உலகத்துல சமாதானம் கூட கிடையாது, ನನಗೆ ಸಮಾಧಾನವೇ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರು. கோடிக்கணக்கான பணம் இருக்கு, ನನ್ನ ಹತ್ರ ಕೋಟಿ ಕೋಟಿ ಹಣ ಇದೆ, உலக பிரகாரம் எல்லா ஆசீர்வாதம் இருக்கு, ಲೌಕಿಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೋಡುವಾಗ ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ಆಶೀರ್ವಾದವನ್ನು வேலைக்காரன வாண்டா வரான், ಒಂದು ಕೆಲಸಗಾರನನ್ನ ಬಾ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಬರುತ್ತಾನೆ, போன்றா போறான், ಅವನು ಹೋಗು ಅಂದರೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அப்படிப்பட்ட பண வசதி என்கிட்ட இருக்கு, ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಹಣದ ವ್ಯವಸ್ಥೆ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದೆ. ஆனா எனக்கு உள்ளத்துல ஒரு சமாதானம் இல்ல, ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. அப்படியாக சொல்லி பாஸ்டர் கிட்ட அழுகுறார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಹೇಳಿ ಆ ಸಭಾಪಾಲಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಳುತ್ತಾರೆ. பிறகு வந்து பாஸ்டர் வந்து வீட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு போறார். ಆ ಪಾಲಕರು ಬಂದು ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಹೋಗುತ್ತಾರೆ. இது உலக பிரகாரமான இது ஆசீர்வாதம், ಇದು ಲೌಕಿಕವಾದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ. ஆனா அவனுக்கு உலக சமாதானம் கிடையாது. ಆದರೆ ಅವನಿಗೆ ಒಳಗಡೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. இப்படிப்பட்ட பணம் இருந்து ಇಷ್ಟು ಅವನಲ್ಲಿ ಹಣವಿದ್ದು உள்ளத்துல சமாதானம் இல்லாத ಅವನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. அத்தனை கோடி பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ಅಷ್ಟು ಕೋಟಿ ಹಣವಿದ್ದರೆ ಏನು ಪ್ರಯೋಜನ? ಅದಕ್ಕಾಗಿಯೇ யாபேஸ் என்ன பண்றான்? ಯಾಬೇಸನು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவர்கிட்ட ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ஆசீர்வாதத்தை கேக்குறான், ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை கேட்கல, ಅವನು ಲೌಕಿಕವಾದ ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை, ஆண்டவரே ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ನನಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ, உம்முடைய ஆசீர்வாதம் ஒண்ணு எனக்கு இருந்தா போதும், ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಒಂದು ನನಗೆ ಇದ್ದರೆ ಸಾಕು, அதன் மூலமாக எல்லாவற்றையும் எனக்கு கிடைக்கும், எனக்கு ಅದರಿಂದ ನಾನು ಎಲ್ಲವನ್ನ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. ಆಗಲೇ தீங்கை துக்கப்படுத்தாதபடிக்கு ಅವರು ದುಃಖಪಡಿಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೆಟ್ಟದು ಅವನನ್ನ ದುಃಖಪಡಿಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ விலக்கி காத்துக்கொள்ளும், ನನ್ನನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತದೆ என்று மிகவும் வேதனையோட கேக்குறான் ಎಂದು ಬಹಳ ವೇದನೆಯಿಂದ ಕೇಳುತ್ತಾರೆ. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுங்க ஆண்டவரே, ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೀವು ಕೊಡಿ ದೇವರೇ. நீதிமொழிகள் 10:22 சொல்லுது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 10:22 ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ದೇವರ ಆಶೀರ್ವಾದವು ஐஸ்வர்யத்தை தரும், ಐಶ್ವರ್ಯವನ್ನು ತರುತ್ತದೆ, அது வேதனையை கூட்டாது. ಅದು ವೇದನೆಯನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ಅದು ಯಾವ ರೀತಿಯಾದ ಆಶೀರ್ವಾದ? தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், ದೇವರು ಕೊಡುವಂತ ಆಶೀರ್ವಾದವು அது ஐஸ்வர்யத்தை கூட்டும், ಅದು ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ, அது வேதனை நமக்கு கூட்டாது. ವೇದನೆಯನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆகாய் 2:19 சொல்லுது, ಹಾಗಾಗಿ 2:19 ಹೇಳುತ್ತದೆ, இன்று முதல் ಇವತ್ತು நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು
ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. இப்படியாக ஆண்டவர் சொல்றார். ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು இன்று முதல் ಇವತ್ತಿನ ತನಕ இப்பொழுதிலிருந்தே ಇವಾಗಲಿಂದಲೇ நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. இந்த வாடி நிற்கும் பயிர்கள், ಈ ಬಾಡಿ ಹೋಗಿರುವಂತಹ ಪೈರುಗಳು வானத்தை பார்த்து மழைக்கு எப்படி ஏங்குகிறதோ, ಆಕಾಶವನ್ನು ನೋಡಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಳೆಗೋಸ್ಕರ ಅದು ತತ್ತರಿಸುತ್ತದೋ, அனாதை பிள்ளைகள் ಅನಾಥೆ ಆಗಿರುವ ಮಕ್ಕಳುಗಳು அன்பிற்காக எப்படி ஏங்குகிறார்களோ, ಆ ಪ್ರೀತಿಗೋಸ್ಕರ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತವಕ ಪಡುತ್ತಾರೋ, வியாதியிலும் வேதனையும் இருக்கிற மக்கள், ವ್ಯಾಧಿಯಿಂದ ವೇದನೆ ಇರುವಂತಹ ಮಕ್ಕಳು ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்துக்கு எப்படி ஏங்குகிறார்களோ, ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ತತ್ತರಿಸುತ್ತಾರೋ, நாமும் கூட ನಾವು ಸಹ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக எப்பொழுதும் ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ನಾವು ಸಹ ದೇವರ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೋಸ್ಕರ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದಾಹ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ என்ன கேட்கிறான்? ಏನನ್ನ ಕೇಳುತ್ತಾರೆ? ஆண்டவரே, ದೇವರೇ, எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. ಪ್ರಾಂತ್ಯವನ್ನು ನೀವು ವಿಸ್ತಾರಪಡಿಸಿರಿ. ஒரு சமயம் இருந்து ஒரு சின்ன வீடா இருந்திருக்கலாம், ಒಂದು ಚಿಕ್ಕ ಮನೆಯಾಗಿರಬಹುದು, ஒரு சமயம் அரை ஏக்கர் நிலமா இருந்திருக்கலாம், ಒಂದು ಅರ್ಧ ಎಕರೆ ಅದು ಜಾಗ ಆಗಿರಬಹುದು, ஒரு ஏக்கர் நிலமா இருந்திருக்கலாம். ಅದು 1 ಎಕರೆ ಜಾಗ ಆಗಿರಬಹುದು. அது பதில் என்ன கேட்கிறான்? ಅದು ಮೊದಲು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஆசீர்வாதத்தை கேட்கிறான். ಅವರು ಮೊದಲು ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಕೇಳುತ್ತಾರೆ. அடுத்தபடி என்ன கேட்கிறான்? ಅದರ ನಂತರ ಅವರು ಏನು ஆண்டவரே, ಹೇಳ್ತಾರೆ? எல்லையை விரிவாக்கும். ದೇವರೇ, ನನ್ನ ಪ್ರಾಂತ್ಯವನ್ನು ನೀವು ವಿಸ್ತಾರಪಡಿಸಿರಿ. நம்ம கூட ஒரு சமயம் ஒருவேளை சின்ன வீட்டுல இருக்கலாம், ನಾವು ಒಂದು ವೇಳೆ ಸಣ್ಣ ಚಿಕ್ಕ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬಹುದು, ஒருவேளை சின்ன ஏதாவது வேலை செஞ்சிருக்கலாம். ನಾವು ಚಿಕ್ಕ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇರಬಹುದು. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಕೇಳಬೇಕು? ஆண்டவரே, ದೇವರೇ, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்தை கொடுங்க ஆண்டவரே, ದೇವರೇ, ನನಗೆ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಿ, இன்னும் நல்ல வேலை கொடுங்க ஆண்டவரே. ನನಗೆ ಒಂದು ಚೆನ್ನಾಗಿರುವ ಕೆಲಸವನ್ನು ಕೊಡಿ. ஆண்டவர் வந்து ದೇವರು ಬಂದು பாதபட்சம் பார்க்காத ஆண்டவர் அவர். ಅವರು ಪಕ್ಷಪಾತ ಮಾಡದಂತಹ ದೇವರು, யாபேசுக்கு கொடுத்த தேவன் ಯಾಬೇಸಿಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ದೇವರು நமக்கு கொடுக்கிறவராய் ಅವರು இருக்கிறார். ನಮಗೂ ಸಹ ಕೊಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ஆகவே ಆಗಲೇ நீ கேட்கும் பொழுது ನೀವು ಕೇಳುವಾಗ ஆண்டவர்கிட்ட தாராளமா கேட்கணும். ನೀವು ಧಾರಾಳವಾಗಿ ಕೇಳಬೇಕು. நான் கூட சின்ன வயசுல இருக்கும்போது இதான கல்யாணம் ஆன பிறகு, ನಾನು ಚಿಕ್ಕವನಾಗಿದ್ದಾಗ, ನಾನು ಮದುವೆ ಆದಾಗ சின்ன வீட்டுல இருந்தோம், ಒಂದು ಚಿಕ್ಕ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. தினந்தோறும் ஜெபிப்பேன். ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಸಹ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೆ. ஆண்டவரே, கால கூட நீட்ட முடியல ஆண்டவர் வீட்டுல, ದೇವರೇ, ನನ್ನ ಕಾಲುಗಳನ್ನು ಸಹ ಚಾಚಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ, ஒரு பெரிய ஒரு வீட்டை கொடுங்க ஆண்டவரே. ನನಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಮನೆಯನ್ನ ಕೊಡಿರಿ. ஆண்டவர் நம்ம அற்புதமா ஒரு வீடு கொடுத்தார் லீஸுக்கு. ದೇವರು ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ಮನೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು ನನಗೆ ಲೀಸಿನಲ್ಲಿ. ஐயோ ஆண்டவரே, ಅಯ್ಯೋ ದೇವರೇ, 3 வருஷம் காலி பண்ணும் ஆண்டவரே, ಅಯ್ಯೋ 3 ವರ್ಷಗಳ ನಂತರ ನಾನು ಅದನ್ನ ಖಾಲಿ ಮಾಡಬೇಕು, எனக்கு சொந்த வீட்டை கொடுங்க ஆண்டவரே ನನಗೆ கேட்டேன். ಒಂದು ಸ್ವಂತ ಮನೆಯನ್ನು ಕೊಡಿ ಎಂದು ಕೇಳಿದೆ. அற்புதமாக ஆண்டவர் வீட்டை கொடுத்தார். ಅದ್ಭುತವಾದ ಒಂದು ಮನೆಯನ್ನು ದೇವರು ನನಗೆ அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ என்னென்ன கேட்கலுங்க கர்த்தகிட்ட, ನೀವು ಏನೇನನ್ನ ಕೇಳುತ್ತೀರಾ ದೇವರ அது ಬಳಿಯಲ್ಲಿ, கேட்கும் பொழுது ಅದನ್ನ ಕೇಳುವಾಗ விசுவாசமா ವಿಶ್ವಾಸದಿಂದ ஆண்டவர் கேட்டதை கொடுப்பார் என்ற விசுவாசம் இருக்கணும். ದೇವರು ಕೇಳಿದನ್ನ ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬ ವಿಶ್ವಾಸದಿಂದ ನೀವು ಕೇಳಬೇಕು. ஐயோ கொடுக்கறாரோ இல்லையோ, ಅಯ್ಯೋ ಕೊಡುತ್ತಾರೆ ಇಲ್ಲವಾ, என்ன பண்றது, ಏನು ಮಾಡುವುದು, கேட்டுதான் பார்க்கலாமே, ಅಯ್ಯೋ ಕೇಳಿ ನೋಡೋಣ. இந்த மாதிரி 2 ಮನಸ್ಸா இருந்தாக்கா ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಎರಡು கண்டிப்பா கொடுக்க மாட்டார். ಖಂಡಿತವಾಗಿಯೂ ನೀವು என் தேவன் நான் கேட்டதை கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது ಕೊಟ್ಟೆ ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂದು ವಿಶ್ವಾಸದಿಂದ ನೀವು ಇದ್ದಾಗ கண்டிப்பா கொடுப்பார். ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಕೊಟ್ಟೆ ಕೊಡುತ್ತಾರೆ. முகேஷ் அம்பானி, ಮುಖೇಶ್ ಅಂಬಾನಿ, தந்தை பேர் தீருபாய் அம்பானி, ಅವರ ತಂದೆಯ ಹೆಸರು ಧೀರುಭಾಯ್ ಅಂಬಾನಿ. ஏதோ சின்ன ஒரு பெட்ரோல் பேங்க்ல போய் வேலை செஞ்சார் அந்த ಅವರು காலத்துல. ಚಿಕ್ಕ ಒಂದು ಪೆಟ್ರೋಲ್ ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. அவருக்கு ஞாபகம் இது வந்தது, அவருக்கு வந்து என்ன வந்தது, ಅವರಿಗೆ ಒಂದು ಚಿಂತನೆ ಬಂತು, நான் ஏன் ஒருத்தர்கிட்ட வேலைக்காரனா இருக்கணும், ನಾನು ಯಾಕೆ ಒಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೆಲಸಗಾರನಾಗಿರಬೇಕು, நான் ஏன் ஒரு ஓனர் ஆக கூடாது, ನಾನು ಯಾಕೆ ಒಬ್ಬ ಓನರ್ ಆಗಬಾರದು அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಒಂದು ನಿರ್ಧಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. முயற்சி பண்ணி ಅವರು ಆ ಒಂದು ಚಿಂತನೆ ಮಾಡಿ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ ಕಡೆಯಲ್ಲಿ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய ஒரு ஓனர் ஆயிட்டார். ಆ ರಿಲಯನ್ಸ್ ಎಂಬ ಒಂದು ಕಂಪನಿಗೆ ಅವರು ದೊಡ್ಡ ಯಜಮಾನರಾದರು. இன்னைக்கு அவருடைய மகன் முகேஷ் அம்பானி, ಇವತ್ತು ಅವರ ಮಗ ಮುಖೇಶ್ ಅಂಬಾನಿ ಅವರು இந்தியாவிலேயே பெரிய முதல் பணக்காரர் அவர்தான். ಭಾರತದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅವರು ಶ್ರೀಮಂತರ ಒಂದು ಕ್ಯಾಟಗರಿಯಲ್ಲಿ ಇವರು ಮೊದಲನೇ ಸ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ. அது மாத்திரமல்லದೆ பயோகான் ಕಂಪನಿಯನ್ನು ನೋಡುವಾಗ ಕಿರಣ್ ಮಜುಂದಾರ್ ಎಂದವರು ಒಬ್ಬ ಹೆಂಗಸು ಸಾಧಾರಣ 10,000 ರೂಪಾಯಿ ಬಿಸಿನೆಸ್ ಆರಂಭಿಸಿದ್ರು. ಸಾಧಾರಣವಾಗಿರುವ ಒಂದು 10 ರೂಪಾಯಿಯಲ್ಲಿ ಅವಳು ಆ ಒಂದು ಬಿಸಿನೆಸ್ ನ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದರು. நமக்கு ஒரு விசுவாசம், ಅವರಲ್ಲಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸವು, நான் ஏன் முன்னுக்கு போக கூடாது, ನಾನು ಯಾಕೆ ಮುನ್ನುಗ್ಗಿ ಹೋಗಬಾರದು. அப்படிப்பட்ட இன்னைக்கு ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವಾಗ எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆட்கள் வேலை கொடுத்து ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ಅವಳ ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ಟು பெரியவருக்கு அதிபதியா இருக்காங்க, ಒಂದು ದೊಡ್ಡ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஆகவே ಅದೇ ರೀತಿ நாமும் கூட ನಾವು ಸಹ ஆண்டவரை கேட்கும் பொழுது ದೇವರನ್ನ ಕೇಳುವಾಗ, ஆண்டவரே என் எல்லையை விரிவாக்கும், ದೇವರೇ ನನ್ನ ಪ್ರಾಂತ್ಯವನ್ನು ನೀವು ವಿಸ್ತಾರಪಡಿಸಿ, பெருசா கேளுங்க, தாராளமா கேளுங்க. ನೀವು ಧಾರಾಳವಾಗಿ ಕೇಳಿರಿ. ஆதியாகமம் 24:60 ಆದಿಕಾಂಡ 24:60ರಲ್ಲಿ ரெபெக்காளை கூட்டிட்டு போகும்பொழுது, ரெபெக்காளನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ அவங்க வீட்டுல இருக்கவங்க ಅವಳ ಮನೆಯಲ್ಲಿರುವವರು
ஆசீர்வதிக்கிறாங்க. ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. என்னன்னு ஆசீர்வதிக்கிறாங்க? ಏನೆಂದು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ? மகளே, ಮಗಳೇ, கோடா கோடி பெற்று ನೀನು ಕೋಟಿ ಕೋಟಿ ಪೆಟ್ಟು ஆசீர்வாதம் ಹೊಂದಿ தேவன் ஆசீர்வதிப்பார்கள் என்று சொல்லி ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಿ மனதார ஆசீர்வதிச்சாங்க. ಅವರು ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அதே போல ஏசாயா 54:3 ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೆಶಾಯನ ಗ್ರಂಥ 54:3 நீ வலது புறத்திலும் ಬಲಗಡೆಯಲ್ಲಿಯೂ ಎಡಗಡೆಯಲ್ಲಿಯೂ நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ನೀನು ಉನ್ನತಿ ಹೊಂದುತ್ತೀಯ, ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುತ್ತೀಯ. சந்ததியார் ನಿನ್ನ ಸಂತತಿಯು ஜாதிகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ಜಾತಿಗಳನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡುತ್ತದೆ. அடுத்து என்ன சொல்லுது? ಅದರ ನಂತರ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? மூணாவது வார்த்தை, ಮೂರನೆಯ ವಾಕ್ಯವು பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, வெட்கப்படாதிருப்பாய். ನೀನು ನಾಚಿಕೆ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. அது அடுத்தபடியாக ಅದರ ನಂತರ மூணாவது என்ன பார்க்கிறோம்? ಅದನ್ನು ಮೂರನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ என்ன கேக்குறான்? மூணாவதாಗಿ ಆತನು ಏನನ್ನ ಕೇಳುತ್ತಾನೆ? யாபேசு தேவனನ್ನು கேக்குறான். ಯಾಬೇಸನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, உமது கரம் என்னோடு இருக்கட்டும். ஆண்டவரே, ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಕೈಗಳು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಇರಲಿ. உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்தால் ನಿಮ್ಮ ಕೈಗಳು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದಾದರೆ நான் பலமடைவேன். ನಾನು ಬಲವನ್ನು ಹೊಂದುತ್ತೇನೆ. அந்த பலம் இருந்தால் போதும் ஆண்டவரೇ. ನನಗೆ ಬಲವಿದ್ದರೆ ಸಾಕು ದೇವರೇ. அநேக காரியங்களை சாதிப்பேன். ನಾನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಧಿಸುತ್ತೇನೆ. காரணம் என்னவென்றால் ಕಾರಣವೇನೆಂದರೆ கரம் எனக்கு பலத்தை கொடுக்கிறது. ಯಾಕೆಂದರೆ ನಿಮ್ಮ ಕೈಗಳು ನನಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. அந்த கரம் இருந்தபடியால் தான் ಆ ಕೈಗಳು ಇರುವುದರಿಂದಲೇ அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲರಾದ ಪೌಲರು தேவனுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு ದೇವರ ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು அநேக அற்புதங்களை செய்தார். ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்கும் பொழுது ದೇವರ ಕೈಗಳು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುವಾಗ நாமும் கூட ನಾವು ಸಹ அநேக அற்புதங்களை செய்வோம். ಅನೇಕ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. நம்பிக்கை வேணும், ನಂಬಿಕೆ ಬೇಕು, விசுவாசம் இருக்க வேண்டும். ವಿಶ್ವಾಸ ಬೇಕು. சோ நெகேமியா 2:18 என்ன சொல்றாரு? ಆ ನೆಹೆಮಿಯ 2:18 ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ, நெகேமியா உற்சாகமா சொல்றாரு, ಆ ನೆಹೆಮಿಯ ಉತ್ಸಾಹದಿಂದ ಹೇಳುತ್ತಾರೆ, தேவனுடைய கரம் என் மேல் இருந்தது, ದೇವರ ಕೈಗಳು ನನ್ನ ಮೇಲೆ ಇತ್ತು, ಆಗಲೇ எருசலேம் மதில்களை நான் கட்டினேன். ಯೆರೂಸಲೇಮಿನ ಗೋಡೆಗಳನ್ನು ನಾನು ಕಟ್ಟಿದೆ ಎಂದು. ஆண்டவருடைய கரம் இருந்தால் மட்டும்தான் ದೇವರ ಕೈಗಳು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದರಿಂದಲೇ ಮಾತ್ರವೇ எருசலேமின் மதிலை கட்டினார். ಯೆರೂಸಲೇಮಿನ ಗೋಡೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿದರು. ಟಿ.ಎಲ್. ಆಸ್ಪನ್ என்ற ஒரு ஊழியக்காரர், ಟಿ.ಎಲ್. ಆಸ್ಪನ್ ಎಂಬ ಒಬ್ಬ ಸೇವಕರು, ದೇವ ಸೇವಕರು வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்தார் குடும்பத்தோட. ಅವರು ಬೇರೆ ಹೊರ ದೇಶದಿಂದ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಬಂದರು. அவர் குடும்பத்த மனைவி பிள்ளைகளோட இந்தியாவுக்கு வந்தார். ಅವರ ಕುಟುಂಬ ಸಹಿತ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಅವರು ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಬಂದರು. ஊழியம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு ಅವರು ಸೇವೆ ಮಾಡುವ ತಕ್ಷಣ ಆರಂಭಿಸಿದಾಗ ಅನೇಕ ಅವರಿಗೆ ತೊಂದರೆಗಳು, ಅನೇಕ ತೊಂದರೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದರು. ಇಸ್ಲಾಮಿಯರಿಂದ ತೊಂದರೆಗಳು, ಈ ಇಸ್ಲಾಮಿಯರಿಂದ ತೊಂದರೆಗಳು, ಹಿಂದೂಗಳಿಂದ ತೊಂದರೆಗಳು, ಅನೇಕ ತೊಂದರೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದರು. மக்களுக்கு ಅನೇಕ வியாதிகள், ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಅನೇಕ ವ್ಯಾಧಿಗಳು. இப்படிப்பட்ட இது தாக்கு பிடிக்க முடியாமல் மறுபடியும் அவர் சொந்த ஊருக்கு சென்று விட்டார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದರಿಂದ ಅವರು ತಡೆಯಲು ಸಾಧ್ಯವಾಗದೆ ತಮ್ಮ ಊರಿಗೆ ಅವರು ಹಿಂತಿರುಗಿದರು. ஊருக்கு சென்ற பிறகு ಅವರು ಊರಿಗೆ ಹೋದ ನಂತರ ಅನೇಕ நாட்கள், ಅನೇಕ ದಿವಸಗಳು தேவனுடைய பாதத்தில் உபவாசம் இருந்து காத்திருந்தார். ದೇವರ ಪಾದದಡಿಯಲ್ಲಿ ಉಪವಾಸವಿದ್ದು ಕಾದಿದ್ದರು. ஆண்டவரே, ದೇವರೇ, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்தால் மட்டும், ನಿಮ್ಮ ಕೈಗಳು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದಾದರೆ மறுபடியும் இந்தியாவுக்கு சென்று ಮತ್ತೆ ನಾನು ಭಾರತಕ್ಕೆ ಹೋಗಿ உம்முடைய ஊழியத்தை செய்வேன் என்று ನಿಮ್ಮ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. ஆண்டவர் அப்படியாக அவரை ஆசீர்வதித்து, ದೇವರು ಅವರನ್ನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿ, அவரை கரம் அவரோடு இணைந்து ಅವರೊಟ್ಟಿಗೆ ಅವರ ಕೈಗಳು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಕೂಡಿ மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வந்து ಮತ್ತೆ ಅವರು ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಬಂದು அவர் மூலமா அநேக அற்புதங்களை செய்து ಅವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿ அநேகரை தேவனுக்குள் வழி நடத்தினார். ಅನೇಕರನ್ನ ದೇವರ ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸಿದರು. ಆಗಲೇ நாமும் கூட ஜெபிக்கும் பொழுது, ನಾವು ಸಹ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಕೈಗಳು ಯಾವಾಗಲೂ ಸಹ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರಲಿ. என்னுடைய கரம் உன்னை பிடிக்க கூடாது கர்த்தாவே. ನನ್ನ ಕೈಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬಾರದು. உம்முடைய கரம் என்னை பிடித்தால் ನಿಮ್ಮ ಕೈಗಳು ನನ್ನನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ அது என்னை விடாது. ಅದು ನನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. என்னென்ன நினைக்கிறோம் எல்லா காரியங்களும் செய்ய முடியும். ஆண்டவரே, ನಾನು ಏನೇನು ನೆನೆಸುತ್ತೇನೋ ಅವೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಮಾಡಿ ಮುಗಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದೀರಿ. அந்த கரம் என்னை தாங்கட்டும். ஆண்டவரே, ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಕೈಗಳು ನನ್ನನ್ನು ಹೊತ್ತಿಕೊಳ್ಳಲಿ கேட்க வேண்டும் ಎಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳಬೇಕು. அடுத்து நான்காவதாக என்ன கேட்கிறான்? யாபேஸ், ಕೇಳುತ್ತಾರೆ ಎಂದರೆ, தீங்கு என்னை துன்பப்படுத்தாமல் ಕೆಟ್ಟದು ನನ್ನನ್ನು ತಾಗದ ರೀತಿಯಲ್ಲಿ என்னை இதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ನನ್ನನ್ನು ನೀವು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இதுவரை அவன் அனுபவித்த அநேக தொந்தரவுகள் அனுபவிச்சிருக்கிறான். ಇದುವರೆಗೂ ಅವರು ಬಹಳ ತೊಂದರೆಗಳನ್ನು அநேக வேதனை அனுபவிச்சிருக்கிறான். ಅನೇಕ ವೇದನೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ. கண்ணீர் அனுபவிச்சிருக்கிறான். ಕಣ್ಣೀರನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ. அவமானங்கள் அனுபவிச்சிருக்கிறான். ஐயோ போதும் ஆண்டவரே, ಅಯ್ಯೋ ಸಾಕಾಯ್ತು ದೇವರೇ, இனிமேல் இப்படிப்பட்ட எனக்கு தீங்கு வேண்டாம் ஆண்டவரே, ಇನ್ನು ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಷ್ಟಗಳು ನನಗೆ ಬೇಡ ದೇವರೇ என்று யாபேஸ் வந்து ஆண்டவர்ட்ட மன்றாடுறான். ಎಂದು ಯಾಬೇಸನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅವರು ಗೋಳಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. தீங்குக்கு விலக்கி ಈ ಕೆಟ್ಟತನದಿಂದ ನನಗೆ
ನನಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ದುಃಖದಿಂದ ನನಗೆ ವಿಲಕಿ ಕಾತುಕೊಳ್ಳ ಈ மாண்டவரே. ದುಃಖದಿಂದ ನನ್ನನ್ನು ಹೊರಗಡೆ ತಂದು ನನ್ನನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. சங்கீதம் 90:15 சொல்லுகிறது. ಆ ಕೀರ್ತನೆಗಳು 90:15 90ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. மோசே ஜெபித்தார். ಮೋಶೆಯು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು, எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் ನನ್ನನ್ನು ಕಷ್ಟಪಡಿಸಿದಂತಹ ದಿನಗಳಲ್ಲಿ நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ನಾನು ಕೆಟ್ಟದನ್ನು ನೋಡಿದಂತಹ ವರ್ಷಗಳಲ್ಲಿಯೂ சரி சமமாய் ಅದಕ್ಕೆ ಸರಿ ಸಮವಾಗಿ எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆ ಹೊಂದುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಿರಿ ದೇವರೇ. அப்படிதான் இவரு கேட்கிறாரு. யார்? யாபேஸ் கூட கேட்கிறாரு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯಾಬೇಸರು ಸಹ ಕೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவரே எங்க தீங்கு அணுக கூடாது ஆண்டவரே. ದೇವರೇ ಕೆಟ್ಟದನ್ನು ನನ್ನನ್ನು ತಗಲಬಾರದು ದೇವರೇ. பிசாசு என்னை தொடக்கூடாது ஆண்டவரே. ಸೈತಾನನು ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು. எந்த ಒಂದು தீங்கு நெருங்காதபடிக்கு ಯಾವುದೇ ಒಂದು ಕೆಟ್ಟತನವು ನನ್ನನ್ನು ತಾಗದ என்னை ರೀತಿಯಲ್ಲಿ பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ನೀವು ನನ್ನನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಿರಿ ದೇವರೇ. ஆண்டவர் ஜெபிக்கும் போது கூட நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ದೇವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗಲೂ ಸಹ ನಮಗೆ ಒಂದು நீங்க ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ. ஜெபிக்கும் பொழுது ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ மத்தேயு 6:13 சொல்லுது, ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 6:13ರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் ನಮ್ಮನ್ನು ಶೋಧನೆಯೊಳಗೆ ಸೇರಿಸದೆ தீமையிலிருந்து ரட்சிக்கொள்ளும் ஆண்டவரே. ಕೇಡಿನಿಂದ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸು. நாம் ஜெபிக்கும் பொழுது ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தவரே ஜெபம். ದೇವರು ನಮಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯು. ಆಗಲೇ நாம் ஜெபிக்கும் பொழுது கூட ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗಲೂ ಸಹ தீமையிலிருந்து நீங்கள் ரட்சித்துக் கொள்ள வேண்டும். ಕೇಡಿನಿಂದ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದೇವೆ. சோதனைக்கு உட்பிரவேசிக்கப்படாமல் ಶೋಧನೆ ಒಳಗೆ ನಾವು ಪ್ರವೇಶಿಸದಂತೆ தீமையிலிருந்து நீங்கள் ரட்சித்துக் கொள்ள வேண்டும். ಕೇಡಿನಿಂದ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಎಂದು ಕೇಳಬೇಕು. தீங்கு நம்மளை அணுக கூடாது. ಕೆಟ್ಟದು ನಮ್ಮನ್ನು ತಾಗಬಾರದು. இந்த கோழியை நீங்க பார்த்திருப்பீங்க. ಈ ಕೋಳಿಯನ್ನು ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ? இந்த கோழி என்ன செய்யும்? ಈ ಕೋಳಿಯು ಏನು ಮಾಡುತ್ತದೆ? பராந்தோல மற்ற தீய மிருகங்களோ தன் குஞ்சுங்களே ತಿನ್ನೋಡು ಅಡಿಸಿ ಸಾப்பிಡೋದು சொல்லிட்டு ತನ್ನ ಮರಿಗಳು ಆ ಒಂದು ಮೃಗಗಳು ಬಂದು ಅದನ್ನ ತಿಂದು ಬಿಡುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿ ಸತ್ತ ಸಟ್ಟೆಗಳ ಮರಿ அப்படியே மறைச்சிக்கும். ಅದು ತನ್ನ ರೆಕ್ಕೆ ಅಡಿಯಲ್ಲಿ ಆ ಮರಿಗಳನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಮರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அப்படி ஆண்டவர் கூட என்ன நம்மளே ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಸಹ ನಮ್ಮನ್ನ 121ாம் ಸಂಗೀತ 7ாம் ವಾಕ್ಯ சொல்லுகிறது. 121ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಎಲ್ಲಾ ತೀಮೆக்கும் விலக்கி காப்பார். ನಿನ್ನನ್ನು ಎಲ್ಲಾ ಕೆಟ್ಟ ದಿನದಿಂದ ಅವರು ತಡೆದು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಎಲ್ಲಾ ಕೆಟ್ಟತನದಿಂದ ಕಾಯುತ್ತಾರೆ. ஆத்துமாவை காப்பார். ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಕಾಯುತ್ತಾರೆ. ஆகவே நாமும் கூட ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸಹ தேவனுடைய சட்டைக்கு மறைவில் இருக்கும் பொழுது ದೇವರ ಒಂದು ರೆಕ್ಕೆ ಅಡಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ எந்த ஒரு தீங்கு நம்ம அணுகாது. ಯಾವ ಕೆಟ್ಟತನವೂ ಸಹ ನಮ್ಮನ್ನು ತಗಲುವುದಿಲ್ಲ. ಸಂಗೀತ 91:4 சொல்கிறது. ಸಂಗೀತ ಕೀರ್ತನೆಯು 91:4 ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, அவர் தன் சிறகுகளாலே உன்னை மூடுவார். ಅವರು ತಮ್ಮ ರೆಕ್ಕೆಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர் சட்டையும் அடைக்கலும் புகுவாய். ಅವರ ರೆಕ್ಕೆ ಅಡಿಯಲ್ಲಿ ನೀನು ಆಶ್ರಯನ ಹೊಂದುತ್ತೀಯ. ஆகவே நாம் ಅದರಿಂದಲೇ ನಾವು ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போது இருக்க வேண்டும்? ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಸಹ அவருடைய ரெக்கைக்குள்ளாக மறைக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது ಅವರ ರೆಕ್ಕೆ ಅಡಿಯಲ್ಲಿ ನಾವು ಮರೆಯುಳ್ಳವರಾಗಿ எந்த தீங்கும் நம்மை தீண்டாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರುವಾಗ ಯಾವ ಕೆಟ್ಟತನವೂ ಸಹ ನಮ್ಮನ್ನು ತಗಲುವುದಿಲ್ಲ. மார்க் 11:24 சொல்லுது, ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, எவைகளை கேட்கிறீர்களோ ನೀವು ಯಾವುದನ್ನ ಕೇಳುತ್ತೀರೋ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு கேளுங்கள். ಅದನ್ನ ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ ಎಂಬ ವಿಶ್ವಾಸದಿಂದ ನೀವು ಕೇಳುವಾಗ அப்பொழுது உங்களுக்கு பெற்றுக்கொள்வீர்கள். ಅದನ್ನ ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. எலியா ஜெபிக்கும் பொழுது ಎಲಿಯನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ விசுவாசத்தோடு ஜெபித்தார். ಅವರು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. அக்கினி இறங்கி வந்தது. ಆ ಬೆಂಕಿಯು ಇಳಿದು ಬಂದಿತು. மழை வரவಣ ಮಳೆ 3 ವರ್ಷம் வரல. ಆ ಮಳೆ ಬರಬಾರದು ಎಂದು ಹೇಳಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 3 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಮಳೆ ಬರಲಿಲ್ಲ. மறுபடியும் மழைக்காக ஜெபிச்சார். ಮತ್ತೆ ಅವರು ಪುನಃ ಮಳೆಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. மறுபடியும் மழை வந்தது. ಆವಾಗ ಮಳೆ ಬಂದಿತು. அது மாத்திரமல்ல, தாவீது சாதாரண குறி மேய்ச்சிட்டு ஆடு மேய்ச்சிருந்தவன், ಒಂದು ಸಾಧಾರಣ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವಂತ ಕುರುಬನಾಗಿದ್ದನು. ஆண்டவர் மேல் இருந்த விசுவாசம் அவனுக்கு, ದೇವರ ಮೇಲಿದ್ದಂತ ವಿಶ್ವಾಸವು ಅವನಿಗೆ பெரிய அரசனாக மாற்றினார். ಅವನನ್ನು ದೊಡ್ಡ ಅರಸನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ. அது மாத்திரமல்ல, எஸ்தர் வந்து சாதாரண ஒரு பெண். ಎಸ್ತರಳು ಬಂದು ಒಂದು ಸಾಧಾರಣ ಸ್ತ್ರೀ. அப்படிப்பட்டவளை ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದವಳು தேவன் அவள் மேல் கண் வைத்து ದೇವರು ಅವಳ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ அவளுடைய பிரார்த்தனைக்கு செவி கொடுத்து ಅವಳ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ಕೇಳಿ ராஜ்யத்துக்கு ராணியாக மாற்றினாள். ಅವಳ ಆ ಒಂದು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಆ ಒಂದು ರಾಜ್ಯತ್ವಕ್ಕೆ ರಾಣಿಯಾಗಿ. அது மாத்திரமல்ல, அவள் மூலமாக ಅವಳ ಮುಖಾಂತರವಾಗಿ அந்த யூத குலமே ரட்சிக்கப்பட்டார்கள். யூத குலವೇ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ யோசேப்பு சாதாரண மனுஷனாக இருந்தான். ಯೋಸೇಫನು ಸಹ ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದ. ஆண்டவர் அவனுக்குள்ள வைத்திருந்த ஒரு வைராக்கியத்தினால ದೇವರು ಅವರೊಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದಂತಹ ಒಂದು ವೈರಾಗ್ಯವನ್ನು ನೋಡಿ, ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಂತಹ ವೈರಾಗ್ಯವನ್ನು ನೋಡಿ ಅವನು ಈಜಿಪ್ಟ್ ದೇಶಕ್ಕೆ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿಯ பண்ணார். ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಅವನು ಮಂತ್ರಿಯಾಗಿ ಮಾಡಿದ. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, ಅದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, நாமும் கூட ನಾವು ಸಹ யாபேசை போல, ಯಾಬೇಸಿನ ರೀತಿಯಲ್ಲಿ, யாபேஸ் பெரிய ஜெபத்தை பண்ணல, ಯಾಬೇಸ್ ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ, சிறிய ஜெபம். ಅವರು ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ஆண்டவரே, ದೇವರೇ, அடியனை கண்ணோக்கி பாருமப்பா, ನನ್ನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ ದೇವರೇ, என்னை ஆசீர்வதி, ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, எல்லையை விரிதாக்கும், ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ
ನಡೆಸಿ, என் கையும் கரம் பிடித்து நடத்தட்டும். ನನ್ನ ಕೈಗಳು ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಒಟ್ಟಿಗೆ ಹಿಡಿದು ನಡೆಸಿ, தீமைகள் எதுவும் என்னை அணுகாதவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ಕೆಟ್ಟತನವನ್ನು ನನ್ನ ತಗಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ನನ್ನನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಿರಿ. இவன் பிறந்த பொழுது ನಾನು ಹುಟ್ಟಿದ இவன் பிறந்த பொழுது ಇವನು ಹುಟ್ಟಿದಾಗ தன் தாயானவள் ತನ್ನ ತಾಯಿಯಾದವಳು துக்கத்தோடு இவனை பெற்றாள் என்று பார்க்கிறோம். ದುಃಖದಿಂದ ಬಹು ದುಃಖದಿಂದ ಇವಳನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದಳು ಎಂದು ನೋಡ್ತೇವೆ. துக்கத்தில் பிறந்தவனை ಆ ದುಃಖದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವನನ್ನ ஆண்டவர் ದೇವರು எதிர்மாறாக ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದರು, அற்புதமாக ஆசீர்வாதமாய் மாற்றினார். ಅದ್ಭುತವಾಗಿ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿ ಅವರನ್ನ அதை போல என்னை கேட்டுக்கொண்டு பிரியமான தேவ ஜனமே, ಕೇಳಿಕೊಂಡಿರುವಂತಹ ದೇವ ಮಕ್ಕಳೇ, நீங்களும் கூட ನೀವು ಸಹ ஐயோ ஆண்டவர் என்னை ஏன் இப்படி துக்கத்தை வச்சிருக்காரு, ಅಯ್ಯೋ ದೇವರು ನನ್ನನ್ನು ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ದುಃಖದಲ್ಲಿ நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும், ನಾನು ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಕಷ್ಟಪಡಬೇಕು கவலைப்படாதீங்க ಎಂದು ಹೇಳಿ ನೀವು ಚಿಂತಿಸಬೇಕು. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ಯಾಬೇಸನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ದೇವರು உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಆಶೀರ್ವದಿಸಲು ಸರ್ವಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. யாபேசுடைய ஜெபத்தை உடனே கேட்டார். ಯಾಬೇಸನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ತಕ್ಷಣವೇ ಕೇಳಿದರು. அவர் 4 கேட்ட 4 ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். ಆ 4 ಕೇಳಿದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಸಹ ಅವರು ಕೊಟ್ಟರು. உடனே கொடுத்துட்டார். ಅವರು ತಕ್ಷಣವೇ ಕೊಟ್ಟರು. வேதம் என்ன சொல்கிறது, ವೇದವಾಕ್ಯವು ಏನು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை ಯಾಬೇಸನು ಬೇಡಿಕೊಂಡಿದ್ದನ್ನ தேவன் அருளினார். ದೇವರು ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು ಎಂದು ಹೇಳಿ நாமும் கூட ನಾವು ಸಹ நாம் கேட்கிற ஜெபங்கள், ನಾವು ಕೇಳುವಂತಹ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು, விண்ணப்பங்கள், ವಿಜ್ಞಾಪನೆಗಳು ஒருவேளை ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார், ಒಂದು ವೇಳೆಯಲ್ಲಿ ಅವರು ತಕ್ಷಣವೇ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ, இல்ல ஒருவேளை தாமதமாக கொடுப்பார், ಒಂದು ವೇಳೆ ತಡವಾಗಿ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ, சில மாதங்கள் கழித்து கொடுக்கலாம், ಕೆಲವು ತಿಂಗಳ ನಂತರ ಕೊಡುತ್ತಾರೆ, சில வருஷங்கள் கழித்து ಕೆಲವು கொடுக்கலாம். ವರ್ಷಗಳ ಆದ ನಂತರ ஆக ಉತ್ತರಿಸುತ್ತಾರೆ. என்னப்பா யாபேஸ் உடனே கொடுத்துட்டீங்களே, ಅಯ್ಯೋ ದೇವರೇ ಏನಪ್ಪಾ ಯಾಬೇಸ್ಗೆ ನೀವು ತಕ್ಷಣವೇ ಉತ್ತರ ಕೊಟ್ಟರಿ, எனக்கே இவ்வளவு தடை பண்றீங்கன்னு மனசை தளர விடக்கூடாது. ಯಾಕೆ ನನಗೆ ಇಷ್ಟೊಂದು ಕಾಯಿಸುತ್ತಿದ್ದೀರಾ ಎಂದು ಹೇಳಿ ನೀವು ಹೇಳಬಾರದು. ஆனா கர்த்தருக்கு தெரியும் ಆದ್ರೆ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು யாருக்கு எந்த நேரத்துல என்ன காரியத்தை செய்யணும். ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯಾರಿಗೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಅವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. நம்ம இஷ்ட பிரகாரம் பலவந்த பண்ணி கேட்டு உடனே கிடைச்சிட்டா ನಮ್ಮ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಬಲವಂತವಾಗಿ ಕೇಳಿ ನಾವು ತಕ್ಷಣ ಅದು ಸಿಕ್ಕಿದರೆ ஆசீர்வாதமா இருக்காது, ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವುದಿಲ್ಲ, அது பெரிய பணக்காரனுடைய ஆசீர்வாதமா இருக்கும். ಅದು ದೊಡ್ಡ ಒಂದು ಶ್ರೀಮಂತರ ರೀತಿಯ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ. ஆண்டவர் தனக்கு இஷ்டப்படி கொடுக்கிற ஆசீர்வாதம், ಆದ್ರೆ ದೇವರು ತಮ್ಮ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ತಮ್ಮ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ಕೊಟ್ಟಾಗ ಆಶೀರ್ವಾದ அது நிரந்தர ஆசீர்வாதமா இருக்கும். ಅದು ನಿರಂತರವಾದ ஆகவே ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. அந்த நிரந்தர ஆசீர்வாதத்துக்காக ಆ ನಿರಂತರವಾದ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ நாம் காத்துக் கொண்டிருப்போம். ನಾವು ಕಾಯ್ದುಕೊಂಡಿರಬೇಕು. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஜெபிப்போம். ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. மகா இரக்கமும் கிருபையும் நீ சார்ந்திருந்த பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான மாநிலத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவனே, யாபேசை எப்படியாக நீர் ஆசீர்வதித்தீர், அப்படியே அநேக நாட்களாக, அநேக மாதங்களாக, அநேக வருஷங்களாக உங்கள் பிள்ளைகள் எங்கே காத்துக்கொண்டார் ராஜா. ஆண்டவரே, ஆபேஸ் கேட்ட 4 காரியங்களையும் அப்பா அவருடைய ஆசீர்வாதத்தை, அவர் கேட்ட ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தீர். அவருடைய எல்லையை விரிவாக்கினீர். அவருடைய கரத்தை நம்முடைய கரம் பிடித்து நடத்தியது. அவருடைய தீங்கு ஒன்றும் மண்டாதபடிக்கு அவனை பாதுகாத்தீர். அப்படியே அப்படி பிள்ளைகளும் கூட யாபேஸ் எப்படியாக 4 ஆசீர்வாதம் நிறுத்தினீரோ அப்படியாக அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. என்னை நோக்கி கூப்பிடு, எட்டாவதும் அறியாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளுக்கு கூப்பிடும் பொழுது அப்பா ஏற்ற சமயத்தை பிள்ளைகளுக்கு விடை கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இம்மட்டும் காத்து நடத்திய தேவன் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கும்படியாய் என் கர்த்தரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாம ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன் ஆமேன். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய சமாதான சந்தோஷம் வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவர் மேலும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் ஏற்ற 9 காலையில் ஆராதனை, 9 to 10 மணி ஆராதனை நடக்கும். மாலை ஆராதனை சாயந்தரம் 6 மணிக்கு நடக்கும். தயவுசெய்து இந்த கூட்டங்களுக்காக நீ ஜெபித்துக் கொள்ளும்படியாக தேவன் ஆஸ்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, தனிப்பட்ட ஜபங்களிலே சபைகள் கூடிய விரைவிலே திறக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிப்பது மாத்திரமல்ல, நீங்களும் கூட எங்களோடு கூட கை சேர்த்து ஜெபித்திருந்தால் ஆண்டவர் கூடிய விரைவிலே உங்கள் ஜபங்களை கேட்டு சபைகளை திறப்பார். ஆகவே முடிந்த அளவு ஆண்டவர்கிட்ட நீங்கள் இதாக கூட இருங்க. எப்பொழுதும் முடிந்த அளவு ஜெபத்தில் இருங்க. தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக.